கமலோட இப்போ விஜய் சேதுபதி நல்லா எடுக்கிறாரு. கமல் வந்து கொஞ்சம் அல்டாப் மாதிரி ரொம்ப இதுவாக இருப்பாங்க. சார் இருக்கும்போது சார் திட்டினாங்க, கமல் சார் திட்டினாங்க. இப்போ விஜேஸ் வரும். இப்போ என்ன தெரியுமா, யாருக்கு ஃபேவரட்டா அவங்க கமெண்ட் கொடுக்குறாங்களோ ஸோ அது இந்த சீசன் இது வரைக்கும் நெகட்டிவிட்டி அதிகமா இருந்தது. மற்ற சீசன்லாம் ஒருத்தவங்கன்னா ஒருத்தவங்கள டார்கெட் பண்ணிடுவாங்க. இந்த சீசன்ல வந்து கன்ஃபார்மா முத்துக்குமரன். எனக்கு இந்த பிக் பாஸ் 8ல பாத்தீங்கன்னா முத்துக்குமரன். நீங்க பிக் பாஸ் பாப்பீங்களா? நான் பார்ப்பேன். 24x7 பார்ப்பேன். பிக் பாஸ் 24x7 மார்னிங் 8 மணிக்கு போடுவேன். தென் அப்பப்போ கொஞ்சம் ஃப்ரீ டைம்ல ஹவுஸ் ஒய்ஃப் தானே, ஸோ அதனால 24x7 பார்ப்பேன் நான். ஓகே, இந்த சீசன் வந்து உங்களுக்கு எதுக்காக பிடிச்சிருக்கு? அதுவும் 24x7 வரைக்கும் நீங்க உட்கார்ந்து பாக்குறீங்க. நான் 7 சீசன் வரைக்கும் பார்த்துருக்கேங்க. அந்த சீசனை விட இது கம்பேர் பண்ணி பார்த்தா இந்த சீசன்ல ஒண்ணுமே இல்லைன்னு தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி சீசன் பார்த்தீங்கன்னா டஃப் கண்டஸ்டன்ட் தான் வந்தாங்க எல்லாருமே. இப்போ இது வந்து என்ன சொல்றது, இந்த ரூம்லாம் டிவைட் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, ஜென்ஸு தனியா லேடிஸ் தனியா. அப்படிங்கும்போது அவங்களுக்குள்ள நிறைய போட்டிகள்லாம் அவங்க இன்டராக்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தா தானே ஒரு கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க, திருப்பி ஒரு ஃபைட்டு வரும், அதை பார்க்குறதுக்கு நிறைய இருக்கும். இப்போ இதுக்குள்ளே இருக்கும்போது நம்ம ஏன் அந்த ரூம்குள்ளே போகணும், அந்த வீட்டுக்குள்ளே நம்ம ஏன் போகணுங்கும் போதே அவங்களுக்குள்ள ஒரு ஈகோ வருது, அதுக்குள்ளே வந்துடுது. அதனால வந்து ஒரு சண்டையோ சுவாரஸ்யமான விஷயமோ ஒன்றுமே நடக்கவே மாட்டேங்குது. இப்போ நேற்றுக்கு எபிசோடு வந்து 50வது நாள், சொல்ல போனா 50வது நாள். அது வரைக்குமே இன்னும் வந்து இவங்க ஆட்டத்தை இன்னும் தரலன்னு தான் நான் சொல்லுவேன். விஜய் சேதுபதியோட ஹோஸ்ட் எப்படி இருக்கு? ஹோஸ்ட் வந்து எப்படின்னா, இப்ப நேத்திக்கு சொன்ன மாதிரி அவருமே இதுக்கு வந்து புதுசா தான் இல்லைங்களா. விஜய் சேதுபதி சார் வந்து புதுசு தான். அவர் பண்ணும்போதுமே அவங்களுக்கு திருப்பி திருப்பி பண்ணியதுக்கு அகைன் திருப்பி அவர் கேட்கிறாரு, நீங்க உள்ள என்ன பண்ணுனீங்கன்னு கேட்கிறாரு. ஆனா அதுக்குரிய அவுட்புட் அவங்க சொல்லல. நாங்க இதுதான் பண்ணணும்னு சொல்றேன், அவங்க செஞ்சா தானே சொல்ல முடியும். சீசன் 8 இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ அது வந்து பார்த்துருக்கீங்களா? நான் கொஞ்சம் நல்லா பார்த்துருப்பேன் நான். பட் அவன் வந்து கமலோட இப்போ விஜய் சேதுபதி நல்லா எடுக்கிறாரு. ஓ, விஜய் சேதுபதி நல்லா எடுக்காரு. நல்லா எடுத்து நல்லா இது பண்ணி பேசுறாரு. கமல் வந்து கொஞ்சம் அல்டாப் மாதிரி ரொம்ப இதுவாக இருப்பாங்க. இது நல்லா இதுவாக. இந்த பிக் பாஸ்ல வந்து 7 சீசன் வரைக்கும் எல்லாருமே நல்லா பண்றாங்கன்றாங்க. ஆனா இந்த சீசன்ல உள்ள போன போட்டியாளர்கள் வந்து சரியா பண்ணலன்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க உள்ள போன போட்டியாளர்கள்லாம்? போட்டியாளர்களுக்கு வந்து அவங்களுக்கே வந்து ஜெயிப்பாங்களா தோப்பாங்களான்ட்டு எனக்கு தெரியாது. ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் நான். ஆனால் தோத்தவங்களுக்கு வந்து ரொம்ப இதுவாக இல்லை. நிறைய பேர் வெளியே போகிறாங்க, வெளியே போயிட்டு திருப்பி உள்ளே வராங்க. உள்ளே வந்து எப்படி பேசுகிறாங்கன்ட்டு அவங்களுக்கு இது தெரியாது. ஆனால் நிறைய ஹேக்கர்ஸ்லாம் வந்திருக்காங்க. பட் நல்லா இதுவாக இது பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, விஜய் சேதுபதி அவர் ஹோஸ்ட் பண்ணா நல்லா இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் அவரோட ஹோஸ்டிங் வந்து நல்லா இருக்கும், நல்லா போவோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நல்லா போகுமா. பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பார்த்தேன் கொஞ்சம், அதுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை அவ்வளோ. அதனால சாட்டர்டே சண்டே மட்டும் பார்க்கறது உண்டு. அந்த லாஸ்ட் டேட்ல என்ன அவர் பேசுறது இதெல்லாம், லாஸ்ட்ல என்ன நடந்தது இதெல்லாம் காமிப்பாங்களே, அது வரைக்கும் பார்க்கறது உண்டு. யார் என்ன நடந்தது கொண்டது இல்லை போட்டு பார்க்கறதுல அதை பார்க்கறது உண்டு. விஜய் சேதுபதி அவரோட ஹோஸ்ட் எப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? பிடிச்சிருக்கு. ஏன்னா அவர் வந்து பயங்கரமா நக்கல் அடிக்கிறாரு. கமல்ஹாசன் அவர் வந்து பாத்தீங்கன்னா சீசன் 7 வரைக்கும் நடத்தினாரு. சீசன் 8 வந்து விஜய் சேதுபதி. இவரும் எப்படி பண்ணுவாருன்னு தான் பார்த்துட்டு இருந்தோம். ஆனா நல்லதா போகுது, அவர் பேசுறது நல்லதா இருக்குது. பிடிச்சி தப்புனா தப்புன்னு கேட்கிறாரு, கரெக்டுனா கரெக்டுன்னு சொல்றாரு. அதுவும் கரெக்டா தான் போகுது, அவர் பண்றதும் நல்லதா இருக்குது. உள்ள இருக்கிறவங்களும் தப்பு பண்ணிட்டாங்கன்னா கேட்கறாரு கொள்றாரு, அதுவும் ஒரு விதத்துல நல்லதா இருக்குது. அதுதான் சொன்னேன், ரொம்ப சுவாரஸ்யமா அவ்வளோ இல்லை. ஃபர்ஸ்ட் நிறைய பேர் இருந்தாங்க இப்போ ஆளுங்களாம், அவங்களாம் கொஞ்சம் தெரிஞ்ச ஆளா இருந்தாங்க, நல்லா பண்ணிட்டு இருந்தாங்கன்னாங்க. இப்போ கொஞ்சம் ஆளுங்களாம் தெரியல அவ்வளோ வர. ஆக்கனா நல்லா இருக்கும். இப்போ ஆளுங்கெல்லாம் கொஞ்சம் வந்திருக்காங்க, அவங்கெல்லாம் கொஞ்சம் முயற்சி பண்ணி கேமா பார்த்தா நல்லா இருக்கும். பிக் பாஸ் பாப்பீங்களா சார் நீங்க? பாப்பேன். ஓகே, இந்த சீசன் 8ல வந்து இப்ப 50 நாள் கிட்ட வந்துட்டோம். சோ இதுல வந்து உள்ள இருக்க கண்டெஸ்டன்ட் வந்து அவங்க ப்ளே வந்து கரெக்ட்டா பண்றாங்களா, சுவாரஸ்யமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அவங்க தெரியாம பண்ற மாதிரி பண்ணி தெரிஞ்சுதான் பண்றத காமிக்கிறாங்க. புரியல சார் எனக்கு. அவங்க தெரியாத மாதிரி பண்றோன்ற பேர்ல பண்ணி அவங்க தெரிஞ்சுதான் பண்றாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க.
ஓகே, விஜய் சேதுபதி அவரோட ஹோஸ்ட் எப்படி இருக்கு? நீங்க அந்த ஹோஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஆக்சுவலா மோஸ்ட் ஆஃப் த பேருக்கு வந்து இந்த பாயிண்ட் பேசுறது, கரெக்டா பாயிண்ட்டுக்கு பேசுறது, வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு துண்டு ஐ மீன் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்ற மாதிரி கரெக்டா பேசுறது வந்து பிடிக்கும். ஸோ எனக்கு அது நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. ஓகே, இந்த பிக் பாஸ்ல வந்து ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா அந்த பாய்ஸ் தனி கேர்ள்ஸ் தனில தான் ஆக்சுவலி இவங்க வந்து பிரிச்சது காரணமே சுவாரஸ்யமா ஆகும் அப்படின்றதான். பட் இவ்வளோ டேஸ் வந்து சுவாரஸ்யம் இல்லை அப்படின்றாங்க. ஸோ இதுக்கப்புறமாச்சும் சுவாரஸ்யம் வரும் அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்களா? எனக்கு கேட்டா வந்து வரலாம், மேபி வரலாம். ஏன்னா இப்போ வரைக்கும் 50 நாள் கிட்டே வந்து இப்படியே போயிடுச்சு. இதுக்கப்புறமா ஏதாவது மாறலாம். அக்கா பிக் பாஸ் பாப்பீங்களா? பாக்குறேன். ஓகேக்கா, பிக் பாஸ் வந்து கிட்டத்தட்ட 50வது நாள் கிட்ட வரைக்கும் வந்துச்சு. இப்போ வரைக்குமே அவங்கவுங்க எல்லாருமே அவங்களோட கேம் வந்து விளையாடுறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களாக்கா? இல்ல 100% கிடையாது. ஒருத்தங்க வந்து விளையாடுறாங்க. பட் எல்லாருமே 100% வந்து கிடையாது. கொஞ்சம் ஃபேக்கா தான் இருக்கு. இந்த 7 சீசன் வந்து நம்ம கமல் அவர் தான் எடுத்து நடத்தினாரு. இப்போ இந்த சீசன்ல விஜய் சேதுபதி. ஸோ அவரோட ஹோஸ்ட் எப்படி இருக்குக்கா உங்களுக்கு? அவரோட ஹோஸ்ட் அவர் பக்கத்துல இருந்து பார்த்தா அது செம்ம மாசா தான் இருக்கு. அது பிரச்சனை கிடையாது. இப்ப ஃபர்ஸ்ட் எனக்கு புரியல, பீப்புள்ஸ் என்ன வந்து நினைக்கிறாங்கன்னே தெரியல. சார் இருக்கும்போது சார் திட்டினாங்க, கமல் சார் திட்டினாங்க. இப்ப விஜேஸ் வரும். இப்ப என்ன தெரியுமா, யாருக்கு ஃபேவரட்டா அவங்க கமெண்ட் கொடுக்குறாங்களோ சோ அது நல்லது, யாருக்கு ஃபேவரட்டா இல்லையோ அது தப்புன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான், அப்படிதான் வருது. இப்ப எனக்கு தெரிஞ்ச விஜேஸ் ஓகே, சூப்பர் தான். இல்லையா ஒரு சுவாரஸ்யமே இல்ல அப்படின்னு இப்ப இருக்க சொல்றாங்க. கிட்டத்தட்ட 50 நாள் கிட்ட கூட வரப்போகுது. ஸோ இதுக்கப்புறமாவது சுவாரஸ்யம் இருக்கும் இந்த சீசன் 8ல அப்படின்னு நீங்க ஒரு ஆஸ் அ பப்ளிக்கா நீங்க என்ன சொல்றீங்க? எந்த இடத்துல நான் யோசிக்கிறேன், இது வரைக்கும் சுவாரஸ்யமா ஏதோ போகுது, அவ்வளவுதான். சுவாரஸ்யம்ன்றது ஒரு கட்டத்துக்கு வராங்க, ஒரு இதுல அப்படி ஸ்டாப் ஆயிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பாய்ஸ் டீம் கேர்ள்ஸ் டீம் வச்சதே ஒரு சுவாரஸ்யம் கம்மியா தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒன்னா விட்டுருந்தா கூட ஏதோ ஒரு கண்டென்ட் வந்திருக்கும். இப்ப தனித்தனியா பிரிச்சதுல இருந்து தான் ரொம்ப கண்டென்ட் கம்மியா இருக்கு. அதனாலே போர் அடிக்குது. சீசன் 8 பாக்குறீங்களா? பார்க்கறது இல்லை, ஆனால் அதில் இருக்க ப்ரோமோ மட்டும் பார்ப்பேன். ப்ரோமோ இன்ஸ்டாவில் வரது மட்டும் பார்ப்பேன். ஓகே, பிக் பாஸ் சீசன் 8 பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 நாள் கிட்ட வந்து கடக்க போகுது. ஸோ 50 நாள் வரைக்குமே இப்போ வரைக்கும் கண்டஸ்டன்ட் அவங்க ப்ளே பண்றாங்களா? இந்த சீசன் இது வரைக்கும் நெகட்டிவிட்டி அதிகமாக இருந்தது. மற்ற சீசன்லாம் ஒருத்தவங்களை டார்கெட் பண்ணிடுவாங்க. இந்த சீசன்ல வந்து அதை யாரையுமே பர்டிகுலராக இவங்க வந்து நெகட்டிவாக தான் பண்ணுறாங்கன்ற மாதிரி தெரில. இவங்க இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே கரெக்டாக ப்ளே பண்ணுற மாதிரி தான் இருக்குது. முத்துக்குமரன் சரி, ஆனந்தி சரி. ஆனந்தியெலாம் நான் முன்னாடிலேருந்தே அவங்க புக் ரிவ்யூலாம் நான் அதிகமாக பார்ப்பேன். ஆனால் இப்போ இவங்க எல்லாருமே கரெக்டாக தான் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்குது. ஜாக்லின்னு அந்த இதில் கரெக்டான ப்ளே தான் இருக்குது. அவங்களுக்கு அந்த ப்ரொமோஷன் வராத, அந்த கண்டென்ட் கிடைக்காதவங்கலாம் ஈஸியாக வெளில வந்துட்டாங்க, மோஸ்ட்டாக வெளில வந்துட்டாங்க. இது போக போக தான் தெரியும். விஜய் சேதுபதி சாரோட ஹோஸ்ட் எப்படி இருக்கு உங்களுக்கு? கமல்ஹாசன் சார் அண்ட் விஜய் சேதுபதி சார். ஸோ இவங்க ரெண்டு பேர்ல உங்களுக்கு எந்த ஹோஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் போகும்போது நல்லா இருந்த மாதிரி தான் இருக்குது. நான் அதிகமாக விஜய் சேதுபதியோட அவங்களோட ப்ரோமோ மட்டும் தான் பார்க்கறதுனால அதிகமாக பார்க்கறது இல்லை. ஆனால் இன்ஸ்டாவில் பார்க்கும்போது நெகட்டிவாக அதிகமாக வந்துட்டு இருக்கு. ஏன்னா கம்பேரிசன் இருக்குது. கமல்ஹாசனுக்கும் சரி விஜய் சேதுபதிக்கும் கம்பேரிசன் மட்டும் பண்ணிட்டு விஜய் சேதுபதி ட்ரால் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருக்கு. இல்ல அவ்வளவா பாக்குறது இல்ல. பட் ஆனா வந்து இப்போ என்ன சொல்றாங்கன்னா, சில பேர் வந்து சீசன் 7 வரைக்கும் கமல் சார் இப்போ வரைக்கும் ஓரளவுக்கு கேம் இருந்தது, சுவாரஸ்யமா இருந்ததுன்றாங்க. ஆனா இதுல சுவாரஸ்யம் இல்லைன்றாங்க. நீங்க எப்படி நினைக்கிறீங்க? ஜஸ்ட் ரொம்ப வாட்ச் பார்த்துருப்பீங்க, ஒரு இது எபிசோடாவது பார்த்துருப்பீங்க. இல்ல ஃபர்ஸ்ட் ஒரு 10 டேஸ் பார்த்தேன். அதுக்கப்புறம் நீங்க சொன்னீங்களே அதனால பாக்கத்தே கிடையாது. அந்த சுவாரஸ்யம் அதனால பாக்கிறது கிடையாது எதுவுமே. விஜய் சேதுபதி அவரோட ஹோஸ்ட் எப்படி? அதெல்லாம் ஓகே, சூப்பர், செம்ம. அந்த கவுண்டர் அதுக்கு அந்த ப்ரோமோல அந்த இதை பார்த்துட்டு அந்த ட்ரால்லாம் பார்ப்பாருங்க, அதை பார்த்துட்டு தான் அந்த சாட்டர்டே சண்டே எபிசோடு மட்டும் பார்ப்பாங்க. சாட்டர்டே சண்டே எபிசோட். ஓகே, இப்போ இந்த கண்டஸ்டன்ட்ல யார் வந்து ஃபைனலிஸ்ட் போவாங்க அப்படிங்க நீங்க நம்புற ஒரு 3-4 பேர் சொல்லுங்க. முத்துக்குமார், ரஞ்சித், ஆர்ஜி, ஆனந்தி. லாஸ்ட் ஃபைனல் வரைக்கும் போவாங்க அப்படின்னு நினைக்கிற கண்டஸ்டன்ட் நீங்க யாருக்கா சொல்றீங்க? முத்துக்குமரன், ஜாக்வலின், பவித்ரா போவாங்க. அதுக்கப்புறம் தீபக் போலாம், தீபக் சார் போவாங்க. நெக்ஸ்ட் சௌந்தர்யா நினைக்கிறேன். சௌந்தர்யா நினைக்கிறேன். ஏன்னா என்னன்னே நடக்குது இல்ல, சௌந்தர்யா எப்படியாவது வந்துடுறாங்க. அப்புறம் ராணவ், இவங்கெல்லாம் கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. ஓகே, சோ இந்த சாட்டர்டே சண்டேல யார் யார் கண்டஸ்டன்ட் உள்ள ஒரு 2-3 பேர் தெரியும்ல, அதுல வந்து யார் வந்து லாஸ்ட் வின்னர் வரைக்கும் வருவாங்கன்னு உங்களுக்கு தோணுதுக்கா? முத்துக்குமார் அவரு. சோ இப்போ இந்த பிக் பாஸ் சீசன் 8 வந்து ஃபைனலிஸ்டா ஒரு 4 பேர் போவாங்கன்னா நீங்க யாரை கெஸ் பண்றீங்க? கன்ஃபார்மா முத்துக்குமரன். எனக்கு இந்த பிக் பாஸ் 8ல பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் நேர்மையா விளையாடுறாரு. ஏன் முத்துக்குமரன்? நான் எல்லாரும் முத்துக்குமரன் சொல்லி எதனால, என்ன ரீசன்? அவர் ப்ளே தான், அவரோட ப்ளே தான், அவரோட இதுவும் சரி,
அவரோட பேசுறது எல்லாம் நுணுக்கமா இருக்கு. அவர் பண்றது தப்புன்னு நம்ம பர்டிகுலரா சொல்ல முடியாது. அவரோட ப்ளே தான் பண்றேன்றாரு, அதுக்கேற்ற மாதிரி கரெக்டா தான் போயிட்டு இருக்கு. அவர் யாரையும் டார்கெட்டும் பண்றது இல்ல, அவர் சொல்றதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரி தானே இருக்கு. So, அதனால நீங்க முத்துக்குமரன்